வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல மலையாளத்தில ரிலீஸ் ஆகி வசூல்ல சக்கப்போடு போட்டு, இப்போ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகியிருக்க "ஹிருதயபூர்வம்" படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, கேரளால கிளவுட் கிட்சன் நடத்திட்டு இருக்க மோகன்லாலுக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வந்துருது. அத மாத்த வேண்டிய சூழல்ல ஒரு மிலிட்டரி ஆஃபீசரோட ஹார்ட் வந்து அவருக்கு கிடைக்குது. ஒரு நாள் அவரோட பொண்ணு மோகன்லால தேடி வந்து சென்டிமென்ட்டா பேசி, அவங்களோட என்கேஜ்மென்ட்க்கு வந்து மோகன்லால் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர புனே கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனதுமே எதிர்பாராத விதமா அந்த என்கேஜ்மென்ட் வந்து நின்னு போயிடுது. மோகன்லாலுக்கும் அந்த என்கேஜ்மென்ட்ல ஒரு சம்பவத்தால முதுகு எலும்புக்கு கிராக் விழ, அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகுது. அதுக்கப்புறம் மகள் மாளவிகா மோகனும், அம்மா பூவே உனக்காக சங்கீதாகவும், மோகன்லால் மேல காட்டுற அன்பு எந்த திசையில போகுது? அத மோகன்லால் எப்படி எதிர்கொள்றாரு? அதுல அவர் என்ன முடிவுலாம் எடுக்குறாரு? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. மோகன்லால் தன்னோட ரோல எந்த ஹீரோஸுமே இல்லாம அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். மாளவிகா மோகன்கிட்ட இவரு ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் தயக்கத்தோடயே பழகுறதா இருக்கட்டும், சங்கீதா கிட்ட எதுவுமே சொல்ல முடியாம தவிக்கிறதா இருக்கட்டும், அத இவரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்றதுனுமே தனக்கு குடுத்த வேலைய ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கூடவே வர்ற சங்கீத் பிரதாப் கூட இவரு இறங்கி கீழ அவருக்கு ஈக்குவலாவே நடிச்சதா இருக்கட்டும், அவர்கிட்ட கலாய் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சீன்ல ஒரு உத வாங்கி கீழ போய் விழுகிறதா இருக்கட்டும், தான் அவர் சூப்பர் ஸ்டார்ங்கிறதையே மறந்து தன்னோட ரோலுக்கு ரொம்ப ஆப்ட் ஆகி நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். மாளவிகா மோகனன் இவங்கள முதல் முறையா ஒரு படத்துல கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் எல்லாமே இவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, நடிப்பே வராது அப்படின்னு கலாய்ச்சவன் கூட, என்ன அழகா இந்த பொண்ணு நடிக்குது அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல. அவங்க ஆளும் அழகா இருக்காங்க. படத்துல அவங்களோட நடிப்புமே செம்ம அழகா இருந்தது. பெர்ஃபெக்ட்டா அவங்களோட ரோல பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். பூவே உனக்காக சங்கீதா அவங்களுக்கு குடுத்த கேரக்டர ரொம்ப சட்டிலா, சூப்பரா கேரி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இளைமறைக்காயா சில விஷயங்கள் அவங்க மோகன்லால்ட்ட பேசுறதா இருக்கட்டும், அவளோட எதிர்பார்ப்பா இருக்கட்டும், அது வந்து பல பெண்களோட உள்ளுணர்வுனே நம்ம சொல்லலாம். ஏன்னா, பல பெண்களோட உள்ளுணர்வு வந்து இந்த காலகட்டத்தில தன்னோட கணவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்களோட ஒரு வசனம் மூலமாவே சட்டிலா சொல்லிட்டு போயிடுறாங்க. மோகன்லால் கூடவே படம் முழுக்க வர்றாரு பிரேமலு புகழ் சங்கீத் பிரதாப். எமோஷனலா போற படத்த அப்பப்போ கலகலப்பாக்கி விடுறது இவரு தான். மோகன்லாலுமே எந்த வயசு வித்தியாசமும் பார்க்காம, தான் ஒரு சீனியர் ஆக்டர்ன்னு பார்க்காம, அவரு ரொம்ப இறங்கி இவங்களுக்கு ஈக்குவலா நடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இவங்கள தாண்டி மோகன்லாலோட மாமாவா வர்றவரா இருக்கட்டும், அந்த மிலிட்டரி ஃப்ரெண்டா வரவங்களா இருக்கட்டும், இவங்கள தாண்டி எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த வேலைய கச்சிதமா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ஊர் ஜஸ்டிஸ் பிரபாகரனோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எந்த இரைச்சலுமே இல்லாம இதமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த படத்த அழகா நம்மளுக்கு கடத்துறதா இருக்கட்டும், காட்டுறதா இருக்கட்டும், அதுல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்கு. அதே மாரி ஒரு அந்த வைப் சாங் ஒண்ணு இருக்கும். அதுவும் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. அத தாண்டி படத்துல வர்ற மத்த பாட்டு எல்லாமே கேட்கறதுக்கு சூப்பராவே இருந்ததுன்னு சொல்லலாம். கேமரா ஒர்க் எல்லாருமே அழகா காட்ட, எடிட்டிங் பக்காவா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மலையாள சினிமாவுல மூத்த இயக்குனரான சத்யன் அந்திக்காடு இந்த தலைமுறைக்கும் தன்னால ஒரு படம் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நிரூபிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இவரோட மகன் அகில் சத்யன் தான் கதை எழுதியிருக்காரு. அத ஒரு அழகான ஓவியம் மாதிரி படமாக்கியிருக்காரு சத்யன் அந்திக்காடு. கொஞ்சம் பிசகுனாலுமே படத்தோட தன்மையே மொத்தமா மாறிடும். ஏன்னா, படம் போற போக்கு பார்க்குறப்போ, "இது என்னடா இப்படி போகுது?" அப்படிங்கிற மாரி ஒரு சிலருக்கு தோணும். ஆனா, அந்த ட்ராக்க அப்படியே மாத்தி, எதுலயுமே கோட்ட விடாம எமோஷனல் டச் வச்சு, தன்னால இப்பவும் ஒரு ஃபீல் குட் படம் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். படமுமே ரொம்ப அழகா ஆரம்பிச்சு, எந்த வெட்டு, குத்து, லொட்டு, லொசுக்குன்னு எதுவுமே இல்லாம, ஃபீல் குட் மூட்லயே நம்ம எமோஷனல் பிளஸ் காமெடி கலந்து கூட்டு போறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. குறிப்பா கிளைமாக்ஸ இவங்க மாற்றி அமைச்ச விதம் செம்ம சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த ட்ராக் எப்படி போய் முடியும் அப்படின்னு நம்ம ஒண்ணு யோசிச்சு வச்சோம்னா, இது இப்படி இல்ல, இது இப்படி தான் முடியும் அப்படிங்கிற மாரி நம்மள யோசிக்க வச்சது. அத பலருமே கெஸ் பண்ண முடிஞ்சாலுமே, இத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஜாலியா ஒரு கேமியோவும் கிளைமாக்ஸ்ல நம்மள புன்னகைக்க வைக்கிற மாரி ஒரு அழகான கேமியோவுமே இருக்கு. அத நீங்க படம் பார்க்குறப்போ உங்களுக்கு மனசுக்கு இதமா இருக்க மாரி இருக்கும். ஏன்னா, படத்த செம்மையா முடிச்சு வச்சதுமே அந்த கேமியோவோட ஒரே ஒரு சிரிப்பு அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். குறைன்னு பார்த்தா எனக்கு படத்தோட லென்த் மட்டும் தான் தெரிஞ்சது. மத்தபடி மனசு லேசாகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, தாராளமா பார்க்க வேண்டிய படம் தான் இந்த ஹிருதயபூர்வம். இந்த வீக்கெண்ட அழகாக்குறதுக்கு இது ஒரு சரியான தேர்வுன்னே சொல்லலாம். படம் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. தமிழ் டப்பிங்கும் செம்மையா இருக்கு. அதில ஒரு ராதா ரவியுமே ஒரு டப்பிங் பண்ணியிருப்பாரு. அதுவும் கொஞ்சம் காமெடியா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த ஹிருதயபூர்வம் இதயத்த கொள்ளையடிக்கும்னே சொல்லலாம். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மகளே. நன்றி.